அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் சொசைட்டி சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் நாம் அர்பனைசேஷன் இன் இந்தியா, அதாவது நகரமயமாதல், இந்தியாவில் நகரமயமாதல் எப்படி இருக்குது, அதோடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, ஸோ அந்த ப்ராப்ளம்ஸுக்கு ஏற்ற சொல்யூஷன்ஸ் என்ன, அதோடைய அந்த வளர்ச்சி வீதம், அந்த ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, இதுதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அர்பனைசேஷன் இன் இந்தியா. முதல்ல நாம் அர்பனைசேஷன், அதாவது நகரமயமாதல்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். Urbanization refers to a increase in population living in a urban area. அதாவது நகரங்களை வசிக்கக்கூடிய மக்கள் தொகையானது அதிகமாகுது இல்லையா, அதுதான் வந்து அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் ஒன்று சொல்லலாம். ஆஃபன் டியூ டு த மைக்ரேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். எதனால் நகரங்களில் வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுது? மைக்ரேஷனால். ஒரு ரூரல் ஏரியாவிலிருந்து அவங்க நகரத்தை நோக்கி வருவாங்க. எதுக்காக? எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக. அது பிறகு இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஒரு நகரம் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிப்காட் மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஒரு இடத்துல வருது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியோடு அந்த இடத்துல ரீலொகேட் ஆகுவாங்க, மைக்ரேட் ஆகுவாங்க. வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வருவாங்க, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே மைக்ரேட் ஆகி அந்த சிப்காட் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு வருவாங்க. ஸோ ஒரு தொழிற்சாலை உருவாவதுனாலையும் அது வந்து நகரமயமாதலாம் மாறும். சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வருது, ஏதோ ஒரு டேம் ஒன்று கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நதியோரம் வந்து ஒரு டேம் கட்டுறாங்க அப்படின்னா, ஸோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாயம் வந்து மேம்படும். ஸோ அவங்க வந்து அந்த குடியிருப்புகள் வந்து அதிகமாகும். ஒரு சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் அங்கே ஏற்படும். ஸோ மைக்ரேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த ஃபேக்டர்ஸ்னால ஒரு இடங்களில் வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து லிவிங் ஒரு ஏரியா பாப்புலேஷனாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து அர்பன் ஏரியாஸு. ஸோ அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? நகரங்களில் வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையானது அதிகமாவதை அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. இப்போது அர்பனைசேஷன் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியாவில் இந்த நகரமயத்தில் இருக்கக்கூடிய அந்த வீதம் அப்படிங்கிறது, வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அர்பன் பாப்புலேஷன் 2011 லாஸ்ட்டாக எடுத்த சென்சஸ் அப்படின்றது 2011 வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போது அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது அதோடைய வளர்ச்சி வீதம் அப்படிங்கிறது 31% இருந்தது அப்ராக்சிமேட்டாக. இப்போ 2023 அகைன் அந்த அர்பன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது 35% இருக்குதுங்க. 35% இருக்குது. அதன் பிறகு 2036 இது 40% வந்து மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் இந்தியாவுடைய அந்த 100%ல் 40% வந்து அர்பனைசேஷனாக வந்து மாறும். அர்பனைசேஷனாக மாறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் வந்து மேம்படும், எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆனது அதிகமாகும். அது பிறகு அவங்களுக்கு அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து அர்பனைசேஷனில் இருக்கக்கூடிய சில பெனிஃபிட்ஸ். மக்களுடைய அந்த வாழ்வாதாரம், அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் மேம்படும். இதெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய என்னென்ன பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடு என்னென்னு பார்க்கும்போது, அந்த கிளீனினஸில் சில பாதிப்புகள் ஏற்படும், சுகாதாரமாக இருக்க முடியாது. அதே போல் இந்த ரிசோர்ஸஸில் வந்து டிமாண்ட் ஏற்படும். ஒரே ஒரு ஏரியாவில் மக்கள் தொகை வந்து அதிகமாக இருக்கும்போது அங்கே ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஸ்கார்சிட்டி ஏற்படும். தேவையான ஃபுட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குமா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒரு ஃப்ளட்டு வருது அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கக்கூடிய நிறைய உணவுப் பொருட்களை அவங்க வந்து ஸ்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போதுலாம் சென்னையில் இந்த விஷயங்களை நம்ம கேள்விப்படுவோம். ஸோ இது எல்லாமே ஒரு டவுன்ஃபால்ஸ், ஒரு நெகட்டிவ் சைடு ஆஃப் இந்த அர்பனைசேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டிஸாக என்னென்னலாம் இருக்குது இந்தியாவில்? சில நகரங்கள் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அர்பனைசேஷனில் இருக்கும். என்னென்ன நகரங்கள்? டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத், சூரத், சென்னையை கூட சொல்லலாம். ஸோ இந்த நகரங்கள்லாம் வந்து வேகமாக வந்து நகரமயமாதலாக இருக்கும். முன்னாடி பார்த்துருப்போம், சென்னையில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் சென்னைன்னு சொல்லுவாங்க. இப்போ காஞ்சிபுரம் வரைக்குமே அதை சென்னைன்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வரும். எதுக்காக? அந்த அர்பனைசேஷனால். டாப் அர்பனைஸ் ஸ்டேட் இந்தியா மொத்தம் வந்து இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் நகரமயமாதலில் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டேட்னு பார்க்கும்போது தமிழ்நாடு, கேரளா அண்ட் மகாராஷ்டிரா, இந்த 3 மாநிலங்களும் நகரமயமாதல், அதாவது சிட்டி, அந்த அர்பனைசேஷனில் இதுதான் வந்து டாப் இருக்கக்கூடிய ஏரியாக்கள். அர்பனைசேஷன் எதனால் ஏற்படும்? மக்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் தருவதன் மூலமாக, அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆனது அதிகமாவதன் மூலமாக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆவதன் மூலமாக, இதனால தான் அந்த ஒரு ஸ்டேட் ஆனது அர்பனைசேஷன் ஸ்டேட்டாக வந்து அதனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லீஸ்ட் அர்பனைசேஷன் ஸ்டேட்னா என்ன? ரொம்ப குறைவான நகரமயமாதல் இருக்கக்கூடிய மாநிலங்கள் பார்க்கும்போது பீகார், இமாச்சல் பிரதேஷ், அசாம், இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் இங்கே நகரமயமாதல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து குறைவாக இருக்கிறது. காரணம் என்ன? இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த பீகார் அப்படிங்கிறது அதிகமாக ஃப்ளட்டு வரக்கூடிய ஏரியா. ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படிங்கிறது ஒரு மவுண்டைன் ரீஜியன். அங்கே வந்து அந்த டெரைன்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேம்படுத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அங்கே மக்கள் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. அசாமும் அதே மாதிரி தான். அசாம்ன்றது ஒரு வேலி,
இப்போ பிரம்மபுத்திரா நதியானது அங்கே தான் வந்து ட்ராவல் ஆகி வர்றதால அது ஒரு வேலி ஏரியாவில் பெரும்பாலும் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது அடிக்கடி ஃப்ளட்டு வரும். ஃப்ளட்டு மூலமாக வந்து அது ஒரு கிளேஷியல் ஏரியா அது. அதனால் அங்கே அர்பனைசேஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ரீஜன். அடுத்து காசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இந்தியாவில் நகரமயமாதல் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன? வாட் ஆர் த காசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் இந்தியா? முதல்ல வந்து எக்கனாமிக் ஃபேக்டருங்க, பொருளாதார ரீதியின் காரணமாக. இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஒரு நகரமயம் ஒரு தொழிற்சாலை ஒரு இடத்துல வருது அப்படின்னா அங்கே ஜாப் கிரியேஷன் ஏற்படும், பல மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிடைக்கும். அதனால் க்ரோத் ஆஃப் சர்வீஸ் செக்டார், ஐடி ஹப்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பெங்களூர் எடுத்துங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சியான நகரமான கிடையாது. ஸோ இங்கே நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய டைட்டில் பார்க்கில் தான் வந்து நிறைய ஐடி செக்டார் வர மாதிரி இருந்தது. அது என்ன பண்ணாங்க, சென்னை இல்லாமல் அதை பெங்களூர் கொண்டு போகும்போது ஸோ பெங்களூர் ஆனது ஒரு ஐடி செக்டாரில் ஒரு பூமானக்கூடிய ஒரு ஏரியாவை வந்து மாறிச்சு. இப்போது கர்நாடகா அப்படிங்கிற ஒரு ஹோல் ஸ்டேட்டில் ஒரு டெவலப்டான ஸ்டேட் அப்படின்னா அது பெங்களூர் மட்டும்தான். அது காரணம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஐடி செக்டார்ஸ் மட்டும்தான். அந்த ஐடி செக்டார்ஸே இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் அங்கே ஏற்பட்டிருக்காது. ஸோ ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியோ ஏதோ ஒரு ஐடி ஹப்போ வரும்பொழுது அந்த ஏரியாவானது ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியாவாக ஒரு அர்பனைஸ்டு ஏரியாவாக அது சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்து சோஷியலைஸ்டாக வந்து அந்த ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி அர்பனைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெட்டர் எஜுகேஷன், மக்களுக்கு நம்ம ஒரு பெட்டரான எஜுகேஷன் தருவதன் மூலமாக, ஒரு ஹெல்த் கேர் சர்வீஸை கொடுக்குவதன் மூலமாக, ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம கொண்டு வரும்போது அங்கே அதோடைய மக்களுடைய அந்த சோஷியல் லைஃபானது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். லைஃப் ஸ்டைல் இன் சிட்டிஸ், இப்போது சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு ரூரல் ஏரியா கூடிய மக்களுக்கும் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது? இப்போ நீங்கள் சென்னையில் போகும்போது மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னாலும் சென்னையில் கூடிய எந்த ஒரு நூக் அண்ட் கார்னர் போகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ரூரல் ஏரியாவில் அது கிடைக்குமா? ஸோ மக்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறதும் ஒரு எவால்வ் ஆகக்கூடிய ஏரியாவாக இருக்கும். அதன் பிறகு வந்து கேஸ்ட் அண்ட் சோஷியல் ஃப்ரீடம். இப்போ ரூரல் ஏரியாவுடைய அந்த கேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது அர்பன் ஏரியாவில் இருக்குமானா இருக்கும், பட் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து அங்கே இருக்காது. அது ஒரு சோஷியல் ஃபேக்டர். அது பிறகு பொலிட்டிக்கலாக, ஸோ அர்பன் ஏரியா அப்படிங்கிறது பயஸ் இன் டெவலப்மெண்ட் பாலிசிஸ். என்னென்ன டெவலப்மெண்ட் பாலிசிஸ்? இப்போது நகரங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஓட் பாலிட்டிக்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன், அங்கே அவங்க டெவலப்மெண்ட் பேஸ்டாக தான் அந்த ஓட் பாலிட்டிக்ஸை நடத்த முடியும். இப்போ ரூரல் ஏரியாவில் இந்த கேஸ்ட் பேஸ்டாவோ ரிலிஜன் பேஸ்டாவோ கம்யூனிட்டி பேஸ்டாவோ அந்த ஓட் பாலிட்டிக்ஸ் அங்கே நடத்த முடியும். ஆனால் அர்பன் ஏரியாக்களில் நான் டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தான் மக்கள்கிட்ட அவங்க ஓட்டு வந்து வாங்க முடியும். இது ஒரு பெனிஃபிட்ஸ். ரூரல் டிஸ்ட்ரெஸ் புஷிங் பீப்புள் டு சிட்டிஸ், அதாவது கிராமங்களில் இருக்கக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ், கேஸ்ட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ், அது வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, இது எல்லாமே மக்களை வந்து நகரங்கள் நோக்கி படையெடுக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர்ஸாக வந்து இந்த 3 ஃபேக்டர்ஸும் நாம் சொல்கிறோம். அடுத்தது வந்து ப்ராப்ளம்ஸ் ஆர் அர்பனைசேஷன். சரி, இந்த மேலே பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அர்பனைசேஷனால் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் சைட்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு அர்பனைசேஷனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்க்கும்போது அர்பன் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. அர்பன் ஏரியாவிலையும் பாவர்ட்டி நடக்கும். என்ன காரணம்? ஒரு டிமாண்ட் ஆஃப் சோர்ஸ் என்ன, இப்போது எல்லா பொருட்களுக்கும் வந்து அங்கே தட்டுப்பாடு ஏற்படும். இப்போ ரூரல் ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்காது, ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்காது. அர்பன் ஏரியாஸில் அவைலபிலிட்டி இருக்காது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிலோ சக்கரை வாங்கணும்னு வச்சுக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், சாம்பிளாக சொல்கிறேன். 1 கிலோ சக்கரை வாங்கணும் அப்படின்னா ரூரல் ஏரியாவுடைய மக்களுக்கு வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியாதா இருக்காது, போதுமான காசு கூட அவங்களால வாங்க முடியாது. ஆனால் அங்கே சக்கரை இருக்கும், அவங்களால வாங்க முடியாது. இதே வந்து அர்பன் ஏரியாவில் பார்க்கும்போது அவங்களுக்கு வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கும், ஆனால் ஸ்டாக் இருக்காது. ஏன்? உன்ன மாதிரி வசதியாக இருக்கக்கூடிய மக்கள் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அப்போ உனக்கு அங்கே அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ ரூரல் ஏரியாவில் அஃபோர்டபிலிட்டி இருக்காது, அர்பன் ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இதான் வந்து அர்பன் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து வறுமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போதுமான காசு இல்லாத கிடையாது, பட் ஆனால் அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அர்பன் பாவர்ட்டி அப்படிங்கிறது ஸ்லம் ஏரியாஸ் நிறைய இருக்கும், இன்ஃபார்மல் ஜாப்ஸ். ஸோ அவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரியான வேலைகள் நிறைய அந்த ஏரியாவில் இருக்காது. நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்கும். நீங்கள் சென்னையில் பார்க்கும்போது இந்த மாதிரி வேலைலாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபார்மல் ஜாப்ஸ்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு தேவையான அந்த பிஎஃப் ஃபெசிலிட்டி வந்து இருக்காது. அது பிறகு வந்து இந்த ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே அவங்களுக்கு இருக்காது. இதுதான் வந்து இன்ஃபார்மல் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி. எதை வந்து லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க? இப்போ ரூரல் ஏரியாவில் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ரூரல் ஏரியாவில் இருக்கும்போது ஏதோ அவங்களுக்கு ஒரு சோஷியல் செக்யூரிட்டி இருக்கும். ஒரு லேண்ட் அப்படிங்கிறது, ஒரு ஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி. அவங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி அங்கே இருக்கும். அதே போல் சொந்தக்காரங்க யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க.
இது எல்லாமே லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். அது பிறகு ஹவுசிங் ஷார்ட்டேஜ் பாருங்கள், போதுமான வீடுகளை வந்து அங்கே நகரங்கள் நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா ஓவர் க்ரௌடிங் காரணமாக நிறைய மக்கள் வராங்க அப்படின் போது ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ரெசிடென்ஷியல் பார்ட்டிங் வந்து அங்கே இருக்காது. ரியல் எஸ்டேட் ஸ்பெகுலேஷன் இப்போ இந்த ஏரியில் எல்லாமே வந்து ஃப்ளாட் ஆக்கி சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எங்கே ஏற்படும். டிராஃபிக் கன்ஜெக்ஷன் நிறைய நம்ம பார்த்துருப்போம், சிட்டிஸ் பெங்களூர் ஆகட்டும், இந்த மாதிரியான ஒரு அர்பன் ஏரியாக்களில் டிராஃபிக் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் ரைசிங் வெஹிக்கிள்ஸ் நிறைய வாகனங்கள் அவங்க வாங்குறாங்க. புவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், மக்கள் பெரும்பாலும் பஸ்ஸிலலாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க ஓனாகவே அவங்களுக்கு ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருமே ஓன் வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த டிராஃபிக் ஆனது அங்கே அதிகமாக இருக்கும். பொல்யூஷன், ஏர் வாட்டர் நாய்ஸ் டியூ டு த இண்டஸ்ட்ரியல் அண்டு வெஹிகுலர் எமிஷன். மேலே பார்த்துருப்பில்லையா, எல்லாருமே வந்து வீட்டில் வாகனம் வச்சுருக்காங்க, வெஹிக்கிள் வச்சுருந்தனால பொல்யூஷன் அங்கே ஏற்படும். அதே போல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நீரானது, காற்றானது, சவுண்ட் பொல்யூஷன் எல்லாமே இடத்துல இருந்து ஏற்படும். வாட்டர் ஸ்கார்சிட்டி, அந்த நீருக்கும் வந்து அங்கே தட்டுப்பாடு ஏற்படும். காரணம் என்ன, ஃபாலிங் கிரவுண்ட் வாட்டர், அன்ஈக்குவல் ஆக்சஸ். காரணம் என்ன, அன்ஈக்குவல் ஆக்சஸ்னால் எதை சொல்கிறாங்க, இப்போது ஒரு பெரிய அவர் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த போர்வெல் செட்டப் வந்து அமைச்சுக்குவாங்க. இப்போ ஒரு 1 லட்ச ரூபாய் செலவாகும், ஒரு 2 லட்ச ரூபாய் செலவாகும்னா அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் அதே ஏரியாவிலே வந்து எக்கனாமிக்கலாக வீக்கரானக்கூடிய ஒரு ரெசிடென்ட்ஸ் ஒரு பர்சனால் அவங்க வீட்டில் வந்து போர் போட முடியுமானா முடியாது. ஸோ அது அன்இக்குவல் ஆக்சஸ் டு த வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. அதே போல் ஃபாலிங் கிரவுண்ட் வாட்டர், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எல்லா மக்களுமே நிலத்தடி நீரை பயன்படுத்தும் போது அங்கே கிரவுண்ட் வாட்டர் டெப்ளேஷன் வந்து ஏற்படும். அடுத்த வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அன்சைன்டிஃபிக் டம்பிங் அண்ட் ஓவர் ஃப்ளோவிங் த லேண்ட்ஃபில்ஸ். அன்சைன்டிஃபிக் டம்பிங்னா என்ன, எங்க சொல்லுவாங்க இப்போ மகும் குப்பை மகாத குப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே ஒரே இடத்துல வந்து டம்ப் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பிளாஸ்டிக் மேலே ஒரு மகு குப்பையை வச்சுருந்தாலுமே அது வந்து அது மகி போகாது இல்லையா. இது வந்து அன்சைன்டிஃபிக் டம்பிங் சொல்லுவாங்க. ஓவர் ஃப்ளோவிங் த லேண்ட்ஃபில்ஸ். இப்போ சிட்டியில் கூடிய மொத்த குப்பையை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல போகும்போது அது மலை மாதிரி குப்பைகளாக வந்து சேர்ந்துருக்கும். அதே போல் அர்பன் கிரைம். இப்போ அர்பன் கிரைம் எதனால் நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி மூலமாக தெஃப்ட் நடக்கும். அசால்ட், கேங் ஆக்டிவிட்டி இன் ஸ்லம் ஏரியாஸ், அங்கே வழிப்பறி நடக்கும். ஒரு கேங்காக வந்து ஃபார்ம் பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த மும்பை ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், சென்னை மாதிரியான ஏரியாக்களில் இந்த ஸ்லம் ஏரியாஸில் அதிகப்படியான கிரைம் நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. காரணம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக் அன்இக்வாலிட்டி. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாரு, டெல்லி ஏர் பொல்யூஷன். ஒவ்வொரு வாட்டியும் இந்த நவம்பர் டிசம்பர் சீசனில் இங்கே ஸ்டபுள் பர்னிங் வந்து டெல்லியில் வந்து நடக்கும். அதாவது வைக்கோல்கள்லாம் வந்து அதை பர்ன் பண்ணுவாங்க. அதன் மூலமாக பயங்கரமான பொல்யூஷன் ஏற்படும். நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்டே வந்து அதை வார்ன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டபுள் பர்னிங் பண்ணுறவங்க மேலே ஃபைனை வந்து விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை யாரும் கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன, அங்கே வந்து அந்த ராபி சீசன் வரும். அந்த ராபி சீசன் மூலமாக தான் அவங்க வீட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நார்த் சைடு இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அவங்களுடைய அந்த ஸ்டேபிள் ஃபுட்டு அப்படிங்கிறது வீட் தான். ஸோ அதனால வந்து அதை அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி பெங்களூர் இருக்கக்கூடிய வாட்டர் கிரைசிஸ், மும்பையில் இருக்கக்கூடிய ஹவுசிங் ப்ரெஷர், மும்பையில் இருக்கிறவங்களுக்கு தங்குமிட வசதி பிரச்சனையாக இருக்கும், பெங்களூருக்கு வாட்டர் பிரச்சனையாக இருக்கும், டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன். ஸோ பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அங்கே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். அடுத்தா வந்து ஸ்லம்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இந்த ஸ்லம்ஸ் ஆனது அதை பற்றி நம்ம பார்ப்போம். 25% ஆஃப் அர்பன் டுவெல்லர்ஸ் லிவ் இன் ஸ்லம்ஸ்னு சொல்கிறாங்க. அர்பன் டுவெல்லர்ஸ்னால் என்னென்னா நகரங்களை வசிக்கக்கூடிய குடியிருப்புகளை தான் வந்து டுவெல்லர்ஸ்னால் குடியிருப்புகள்னு அர்த்தங்க. லிவ் இன் அர்பன் ஏரியாக்களில் எந்த ஒரு அர்பன் ஏரியா எடுத்தாலுமே அதில் 25% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரியான ஸ்லம்ஸில் தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும், புவர் சானிடேஷன் இருக்கும், வாட்டர், எஜுகேஷன் அண்டு ஹை சைல்டு மால் நியூட்ரிஷன். அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களில் குழந்தைகளுக்கு தேவையான சத்தான உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு வந்து கிடைக்காது. வாட்டர் ப்ராப்ளம் இருக்கும், போதுமான குவாலிட்டியான எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்காது. புவர் சானிடேஷன், அங்கே வந்து இந்த கால்வாய் நீர் வசதியான இந்த கால்வாய் நீர் வசதி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம், அந்த சாக்கடை எல்லாம் வந்து அந்த வீடுகள் ஓரமாகவே போவோம். ஸோ அந்த சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அது பிறகு லீகல் விசஸ் இல்லீகல் ஸ்லம்ஸ்னு சொல்லுவாங்க. எவிக்ஷன் த்ரெட், சில இடங்களில் உடனே வந்து அந்த ஏரியாக்களை நீங்கள் காலி பண்ணு சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீம் ஒன்று இடத்துல வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படும். இப்போ ரீசெண்டாக வந்து டெல்லியில் கூட கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பங்களை வந்து எவாக்குவேட் பண்ணாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து நம்ம தமிழ்நாடு இருந்து இருக்கக்கூடிய மக்களை தான் சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க அன்ஆக்குபைடாக வந்து அந்த இடத்துல வந்து வசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே டோட்டலாக வேற இடங்களில் வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இது மாதிரியான எவிக்ஷன் த்ரெட்ஸும் வந்து அவங்களுக்கு ஏற்படும். எக்ஸாம்பிள் சொல்லும்போது தாராவி இன் மும்பையில் வந்து தாராவின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. நம்ம நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ஏஷியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்லம்ஸ் ஏரியா அப்படின்னா அதை தாராவியை வந்து சொல்லலாம். மிகப்பெரிய ஸ்லம் ஏரியா ஏஷியாவில், ஏஷியன் கான்டினென்ட்லேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஸ்லம்ஸ் இன் இந்தியா. அடுத்தா வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அர்பன் இனிஷியேட்டிவ்ஸ்.
கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் ஒன்று கொண்டு இருக்காங்க எதுக்காக இந்த அர்பனைசேஷனுக்காக ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷனுங்க டெவலப் 100 மாடல் சிட்டிஸ் வித் ஸ்மார்ட் டெக் ஒரு 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து அதை வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டியாக வந்து மாற்றக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து அம்ருத் அப்படிங்கிறது AMRUT அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் அது எதுக்காக வாட்டர் ஸ்பேஸ் சப்ளை சீவேஜ் அண்டு அர்பன் டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே அந்த நகரங்களில் சஃபிஷியண்ட்டாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. PMAY அர்பன் அப்படிங்கிறது அஃபோர்டபுள் ஹவுசிங் ஃபார் ஆல் நம்ம பார்த்துருப்போம். இது கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீமோட அட்டாச் ஆகிருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆல்ரெடி இருக்குது. இது ஒரு சென்ட்ரல் ஸ்கீமாக கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குறது. இப்போ நகரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்லம் ஏரியாஸில் ஒரு குடிசையில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நகரங்கள் ஏற்படுத்தி ஒரு வீடு கட்டி கொடுக்குறது தான் வந்து இந்த PMAY அர்பன் அப்படிங்கிறது. ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிறது அது என்ன நமக்கு தெரியும். ஸ்வச் பாரத் என்னன்னு சொல்லிட்டு இந்த தூய்மை இந்தியா அப்படிங்கிறது சாலிட் வேஸ்ட் அண்ட் சானிடேஷன் மேனேஜ்மெண்ட். அடுத்த வந்து நேஷனல் அர்பன் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிறது யூஸ் ஆஃப் டெக் இன் கவர்னன்ஸ். அது என்ன இப்போது நகரமயமதல் மூலமாக நிறைய பாப்புலேஷன் இருக்கும். அதை கவர்மெண்ட்டால் ஹேண்டில் பண்ணுறது கவர்மெண்ட்டால் ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த கவர்னன்ஸில் அரசாங்கத்திலே வந்து சில ஹைடெக் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக அங்கே இருக்கக்கூடிய வேலைகளை நம்ம துரிதமாக செய்ய முடியும் இல்லையா. அதனால் அடுத்தது வந்து ஹைரே அப்படிங்கிறது இந்த ஹிரிடே அப்படிங்கிறது இது சரியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல. HRIDAY அப்படிங்கிறது இது ரீசெண்டாக வந்து இந்த வாரணாசியில் கூட இருக்கக்கூடிய அடிக்கடி நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஹெரிட்டேஜ் சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ திருப்பதி இருக்கு இல்லையா, திருப்பதி மாதிரியான ஏரியாக்கள் வாரணாசி காசி இந்த மாதிரியான புனித தலங்களில் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ ஹெரிட்டேஜ் சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்னா புனித நகரங்களை எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறது. ஏன்னா மக்கள் அங்கே அதிகமாக வருவாங்க, நிறைய வந்து வேஸ்டேஜஸ் வந்து அங்கே ஏற்படும். அதே போல் சானிடேஷன் ஃபெசிலிட்டியும் அங்கே ஏற்படுத்தி தரணும். ஸோ அந்த இடங்களில் தூய்மையை எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தாங்க இது. இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டினுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ காம்பனன்ட் ஆஃப் அம்ருத் ஸ்கீம். கீழே இருக்கக்கூடிய எது வந்து இந்த அம்ருத் ஸ்கீம் கீழே வராதுன்னு கேட்குறாங்க. வாட்டர் சப்ளை, செவரேஜ் அண்டு செப்டேஜ் மேனேஜ்மெண்ட், அஃபோர்டபுள் ஹவுசிங், அர்பன் டிரான்ஸ்போர்ட். இதில் இருந்து நாட் ஏ காம்பனன்ட் எது இல்லைன்னு கேட்குறாங்க. மேலே கிளாஸை கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் இருக்குது ஏவா பிஆ சிஏ அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.